வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மந்த் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாத காலகட்டமும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பிளெயினாக ராசி பற்றி சொல்கிறது இல்லைங்க. இப்போ ஒரு ராசினா 12 லக்னமும் சேர்ந்து அந்த ராசிக்கும் அந்த லக்னத்துக்கும் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த ராசி பலன் வீடியோஸ் எங்களை மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள், என்னோடதுல 1-2 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 100 கமெண்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் 50 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. ஒரு 20 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதில் பாதி தாங்க நடந்துச்சு, மீதி பாதி நடக்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 10 கமெண்ட் என்னங்க பயங்கரமாக உருட்டுறீங்க, ஒன்றுமே நடக்கலை, எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் வருது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஜென்ரலாக ஒன்று பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நானுன்னு இல்லைங்க, எல்லா அஸ்ட்ராலஜிஸும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் சொல்கிறோம். இப்போ மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம், மிதுன ராசி மிதுன லக்னம், அந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும்தாங்க சொல்கிறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு ராசியும் வந்து பார்த்திங்கன்னா 12 லக்னமும் கவர் ஆகும். ராசின்றது நம்மளோட மனசு, ஆசை, நம்மளோட எண்ணம், இதெல்லாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராசி நம்ம பிறக்கிற நாளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. லக்னம் அப்படின்றது அந்த நேரம், லக்னம்ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா விதி. அப்போ உங்கள் எண்ணங்கள், உங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்னம் விதி வழி தான் நிறைவேறும். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படும் போது, இப்படி சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி உருட்டுன்றாங்களே, அந்த உருட்டுனா என்னன்றது எனக்கு தெரியல, மீனிங்கு உருட்டுன்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம். இன்னொரு ஆஸ்பெக்டில் நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, பாவம் நீங்கள் ஒரு சிலர் வந்து இருக்கிற வேலையும் போச்சுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு அழற ஒரு பொம்மைலாம் போட்டு அனுப்புறீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்களான்னா, இந்த 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் 12 லக்னமும், அதாவது இந்த எந்தெந்த மாதம் ஃபேவராக இருக்கும், எந்தெந்த மாதம் ஃபேவராக இருக்காது, எந்தெந்த லக்ன ராசி காம்பினேஷன் ஓகேவாக இருக்கும், ஆவரேஜாக இருக்கும், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து ஒரு சார்ட் அவுட் மாதிரி பண்ணி கொடுத்துட்றேங்க. அப்போ என்னென்னா உங்களை பற்றி தெரியும், சரி நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிப்பீங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்களா, நம்ம இப்போ நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து பார்க்கணும் 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 9 கோணம், திரிகோணம், ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கேந்திரத்தில் கோணத்தில் இருக்க நம்மளுக்கு வந்து தசா புத்தி நடக்குது அப்படின்னா நாங்கள் சொல்கிறது 100% நடந்துருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தான பலம் மறையாமல் இருக்கணும். ஸ்தான பலம் அப்படிங்கிறது 3, 6, 8, 12 இந்த இடத்துல மறையாமல் இருக்கணும். மறையாமல் இருக்குது அப்படின்னா 100% நடந்துடும். இல்லைனா கொஞ்சம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 80%, 70% நடக்கும். இதுக்கு மேலே இப்போ சிலர் கேட்பீங்க, என்னங்க எங்களுக்கு ராகு தசை நடக்குதுங்க, கேது தசை நடக்குதுங்க. உண்மைதான், ராகு தசை கேது தசை வந்து, ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா சாயா கிரகங்கள் தான், அவங்களுக்குன்னு தனி வீடு கிடையாது. ஆனால் அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை இவங்க டாமினேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னீங்களா, நாங்கள் வந்து இந்த ராசி பலன்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பக்காவாக புரிஞ்சிடும் நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம மாதம் ஒரு ஜோஷிக்கிட்ட போக முடியாது இல்லைங்களா. மாதம் கிரக பயிற்சி, இப்போ இந்த மாதமே எத்தனை கிரக பயிற்சி, ஆவடி மாதமே எத்தனை கிரக பயிற்சி என்னோட பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போய் கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ நாங்கள் சொல்லும்போது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும், உங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அந்த விதத்தில் நான் இப்போ இந்த காம்போ கொடுத்துருக்கேன். என்னென்ன மாதிரி காம்போ, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா. வரிசையாக வந்து பாருங்கள், நம்ம இந்த ராசி அண்ட் 12 லக்னானோட காம்போ நெக்ஸ்ட் 5 மந்த், அதாவது ஆகஸ்ட் டு டிசம்பர் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசி ஜென்ரலாக வந்து பாருங்கள், சிம்ம ராசி அதாவது சிங்கம் மாதிரி கர்ஜிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை தனத்தில் நின்று செய்யக்கூடியவங்க. ஆளுமை அப்படின்றது மேலோங்கும், தெளிவான ஞானம், நிறைஞ்ச ஒரு தெளிவான புத்தி, இப்படி நிறைய விஷயம் சிம்மராசியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். சிம்மராசி சனி பார்வை நல்லா தானேங்க, நல்லா இல்லைங்க, உங்களுக்கு பலத்தை அதாவது ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சனி வந்து நல்லா இருக்கேங்க, ஓகே சனி நல்லா இருக்குது, சனி பார்வை நல்லா இல்லை, அதனால் என்ன ஆகும்னா சனி வந்து பார்வை நல்லா இல்லை அப்படின் போது நம்மளோட பலத்தை நம்மளால் உணர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளால் எது முடியும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. இதை வந்து நம்ம சொல்லணும்னா ஹனுமனை சொல்லுவாங்க. ஹனுமனுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரோட பலமே அவருக்கு தெரியாதான். லங்கையை கடக்கணும், அதாவது அந்த ஆற்றை கடந்து லங்கைக்கு போகணும் அப்படின் போது ஹனுமன் பயந்தாரா, என்னால் எப்படி முடியும் அப்படின்னாரா.
அப்போ ஜாம்பவான் தான் உனக்கு இத்துணை பலன்கள் இருக்குது, நீ வாயு புத்திரன் அப்படி சொல்லி அவரோட பலத்தை புரிய வச்சாரா. அந்த மாதிரி சிம்ம ராசி அன்பர்கள், அதாவது சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பலம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சனி பார்வையினால் மறைக்கப்படும். என்னால் முடியாது, என்னால் எப்படி முடியும், நான் ட்ரை பண்ணால் ஃபெயிலியர். நீங்கள் 2-3 டைம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை கண்டு துவளாதவங்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோல்வியை பார்த்து பயப்படுவீங்க, தோலுவீங்க, மூட் அவுட் ஆவீங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க, எக்ஸாஸ்ட் ஆவீங்க, இரிட்டபிலிட்டி ஆவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ உங்கள் பலத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பலத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிவிடுங்க. பயப்பட வேண்டியதே இல்லை. எல்லா காலத்தையும், இந்த 5 மாத காலகட்டம் இல்லை, எல்லா காலத்தையும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ சனியனோட பார்வை எப்படி இருக்குது? 8ல் ராகு, 2ல் கேது. இந்த 8ல் ராகு 2ல் கேதுன்றது வந்து பார்த்தீங்கன்னாங்க எரியிற விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் உபத்திரம், எக்ஸ்ட்ரா ட்ரபிள், கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு கொடுக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 10ல் குரு தனியாக இருக்கிறார். அவர் 10ல் குரு தனியாக இருக்கார் அப்படின்றது விசேஷம் இல்லை எல்லாருக்கும், ஆனால் பொருந்தாது. ஜாதக ரீதியாகவும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல், பெருசாக இல்லை, இதுவும் கடந்து போகும், கவலைப்படாதீங்க. ஓகே, இந்த சிம்ம ராசி லக்னம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் சிம்ம ராசிங்க, மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், அதாவது கன்னியா லக்னம், துலா லக்னம். எனக்கு எப்படி இருக்குது? நாட் பேட். ஓகே, கோப்பப் ஆயிடுவீங்க, சமாளிச்சிடுவீங்க, சுதாரிச்சிடுவீங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் சிம்ம ராசிங்க, சிம்ம லக்னம், கடக லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம் அப்படி இருக்கீங்க அப்படின்னா சுமாராக இருக்குங்க. ஆவரேஜ்க்கும் பிலோ அப்படின்னு தான் சொல்லணும், பிலோ ஆவரேஜ். மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராடணும். ஆல்ரெடி மீனத்துக்கு போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இந்த 5 மாத காலகட்டம் நல்ல போராட்டம் இருக்கும். பட் டோன்ட் வரி, இறை வழிபாடு அப்படின்றது வைங்க. எல்லாமே நம்மளுக்கு 100% வந்து கெடுதல் நடக்கணும் அப்படின்னா 90% நடக்காது, 10% தான் நடக்கும். ஸோ இறை வழிபாட்டில் எல்லாமே எரேஸ் ஆகும். ஸோ இறை வழிபாடு கண்டிப்பாக வைங்க. ஓகே, இப்போ நான் சிம்ம ராசிங்க, விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம் அப்படின்னு. ஓகே, பரவாயில்ல, ஏறக்குறைய 60% சாதகமாக தான் இருக்குது. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். பொதுவாக வந்து பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது நேரத்தையும் காலத்தையும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்க முட்டாள், நேரத்தையும் காலத்தையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் நம்மளுக்கு சாதகமாக வந்து மாற்றிக்கிறவங்க தான் புத்திசாலி அப்படிம்பாங்க. ஸோ புத்திசாலியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நேரம் எப்போ நல்லா வரும், காலம் எப்போ நல்லா வரும், அது வரைக்கும் நான் காத்துட்ருக்கோம் அப்படின்னு காத்துட்ருக்காதீங்க. உங்கள் முயற்சி பாட்டம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. எப்பயுமே சக்ஸஸ் தான், கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். அதாவது ஒரு ராசி 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் 12 லக்னனோட காம்பினேஷன் ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க சொன்னேன். இதுக்கும் மேலே நாங்கள் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே எங்களோட வந்து நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் பண்ணும்போது பெரும்பாலான நேரம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாட் ரீச்சபிள் இருக்கும். அப்போ நிறைய பேர் சில கமெண்ட்டும் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபோன் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.